வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் நண்பர்களிடம் ஒரு தாழ்வான வேண்டுகோள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு மட்டும் சென்று விடாதீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இப்போது வீடியோவை தொடங்கலாம். திருமண மண்டபத்தில் முதல் பார்வையிலேயே ஏழை பெண் மீது தனது இதயத்தை பறிகொடுத்த கோடீஸ்வர பையன். பிறகு என்ன நடந்தது நண்பர்களே? காலை சரியாக 10 மணி ஆகியிருந்தது. தூசியை பறக்கவிட்டபடி ஒரு கருப்பு மோட்டார் சைக்கிள் கிராமத்து தார் சாலையில் வேகமாக முன்னோக்கிச் சென்று கொண்டிருந்தது. சாலையின் இருபுறமும் பச்சை பசேலென்ற வயல்வெளிகள் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. எங்கே பார்த்தாலும் விவசாயிகள் மாடுகளுடன் வயல்களை உழுது கொண்டிருந்தார்கள். எங்கே சிறுவர்கள் பள்ளிக் சீருடை அணிந்து சிரித்து விளையாடியபடி சென்று கொண்டிருந்தார்கள். காற்றில் மண்ணின் நறுமணம் நிறைந்திருந்தது. மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கொண்டிருந்தான் மோகன். எளிய வெள்ளைச்சட்டை, நீல நிற ஜீன்ஸ், கையில் வாட்ச், முகத்தில் லேசான புன்னகை. இதை பார்க்கும் யாரும் அவன் ஒரு சாதாரண இளைஞன் என்றுதான் நினைப்பார்கள். மோகன் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரான தேவேந்திர அகர்வாலின் ஒரே மகன் என்பதை கிராமத்தில் யாரும் அறிந்திருக்கவில்லை. கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தும் மோகனுக்கு எப்போதுமே தனது பணத்தின் மீது அகம்பாவம் இருந்ததில்லை. அவனுக்கு எளிமையான வாழ்க்கை முறையே பிடித்திருந்தது. அதனால்தான் பெரிய பெரிய பாதுகாப்பு வாகன குழுக்களுக்கு பதிலாக தனி ஆளாக மோட்டார் சைக்கிளிலேயே செல்ல அவன் விரும்பினான். பின்னால் அமர்ந்திருந்த அவனுடைய மாமா அடிக்கடி இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே கூறினார், அடே தப்பா, கொஞ்சம் மெதுவாக ஓட்டு, கல்யாணத்துக்கு போய் சேர்ந்துவிடலாம், எந்த த்ரைலும் விட்டு போய்விடவில்லை. மோகன் சிரித்தான். மாமா, அத்தை காலையிலிருந்து 4 முறை போன் செய்துவிட்டார்கள். தாமதமானால் முதலில் என் மீதுதான் பாய்வார்கள். இருவரும் சிரித்தனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு தூரத்தில் வண்ணமயமான ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய திருமண மண்டபம் தெரிய ஆரம்பித்தது. நாதஸ்வரத்தின் 4 ஈசை காதுகளை எட்டியது. சாலையில் வந்து கொண்டிருந்த மக்களும் அதே திசையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர். மாமா முன்னால் பார்த்துவிட்டுச் சொன்னார், இதோ இதுதான் அத்தை மகள் சோனமின் திருமணம். மோகன் பைக்கின் வேகத்தை குறைத்து மண்டபத்திற்கு வெளியே வந்து மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார். தூரம் வரை விருந்தினர்களின் நடமாட்டம் இருந்தது. சில பேர் நாற்காலிகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார்கள். சில பேர் பூமாலைகளை சரிசெய்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த சூழலிலும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. மோகன் பைக் ஸ்டாண்டை போட்டுவிட்டு நால்புறமும் ஒரு பார்வை பார்த்தான். இன்று இந்த திருமணம் அவனுக்கு வெறும் ஒரு குடும்ப விழா மட்டுமல்ல, அவனுடைய முழு வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாகப் போகிறது என்பது அவனுக்கு எங்கே தெரியும்? மறுபுறம் கிராமத்தின் மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த ஒரு சிறிய குடிசை வீட்டில் 19 வயது கௌரி அடுப்புக்கு முன் அமர்ந்து ரொட்டிகளை சுட்டுக் கொண்டிருந்தாள். கண்களில் தூக்கம் இருந்தது, ஆனால் கைகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தன. அதிகாலை 4 மணியிலிருந்து அவள் ஒரு நிமிடம் கூட உட்காரவில்லை. முதலில் வீட்டை பெருக்குனாள், பிறகு கிணற்றிலிருந்து தண்ணீர் அள்ளி வந்தாள், அதன் பிறகு பாத்திரங்களை கழுவினாள், மாட்டுக்கு தீவனம் வைத்தாள். இப்போது சமையலறையின் வேலையை செய்து கொண்டிருந்தாள். அப்போது உள்ளிருந்து ஒரு பெரிய குரல் கேட்டது, கௌரி, கௌரி, கௌரி. பயந்து போய் அவள் எழுந்து நின்றாள். வாசலில் அவளது சித்தி 2ஆம் தாய் நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் கோபம் தெளிவாகத் தெரிந்தது. இன்று ஷர்மாஜி வீட்டில் கல்யாணம். பாதி கிராமம் அங்கேதான் இருக்கும். நீயும் அங்கேதான் போவாய். ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள், விருந்தினராக அல்ல, வேலை செய்யப் போகிறாய். கௌரி மெதுவாகத் தலையை குனிந்தாள். சரிங்க. மற்றும் கேள், பீரோவில் வைக்கப்பட்டிருக்கும் புதிய துணிகளை தொடக்கூடாது. உனக்கு பழைய சூடே உடைகள் சரியானது. புதிய துணிகளை அணிந்து கொண்டு ராணியைப் போலச் சுற்றித் திரிவதில் ஆசைப்பட வேண்டாம். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றுவிட்டாள். கௌரி சில கணங்கள் அங்கேயே நின்றாள். அவளது பார்வை அறையின் சுவரில் மாட்டப்பட்டிருந்த தனது தாயின் புகைப்படத்தின் மீது சென்றது. புகைப்படத்திற்கு சாத்தப்பட்டிருந்த மாலை காய்ந்து போயிருந்தது. கௌரி மீண்டும் மெல்ல மெல்ல புகைப்படத்தின் அருகில் சென்றாள். நடுங்கும் கைகளால் புகைப்படத்தின் மீது படிந்திருந்த தூசியை துடைத்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னாள், அம்மா, இன்று நீங்களும் இருந்திருந்தால் ஒருவேளை நான் யாரிடமும் இப்படி தலைவணங்க வேண்டியிருந்திருக்காது. இதைச் சொன்னதுமே அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆனாலும் அவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அழுவதால் தனது தலையெழுத்து மாறிவிடாது என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அதே நேரத்தில் அவளது தந்தை வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய அவர் கையில் திருமண அழைப்பிதழ் இருந்தது. அவர் புன்னகையுடன், கௌரி, சீக்கிரம் தயாராகிவிடு. சர்மாஜி குறிப்பாக வீட்டுப் பெண்கள் விருந்தினர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்று கூறியுள்ளார் என்றார். கௌரி எதையும் பேசுவதற்குள் அவளது சித்தி நடுவில் குறுக்கிட்டு, சேவை செய்தால் நல்லதுதான், வீட்டிலும் இதைத்தான் செய்கிறாள், அங்கும் போய் அதையே செய்யட்டுமா?
என்றார். தந்தை அமைதியாகிவிட்டார். நிறைய சொல்ல விரும்புவது போல் ஒருமுறை கௌரியை பார்த்தார். ஆனால் அதற்குப் பிறகு எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றுவிட்டார். கௌரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள். தந்தை அவளிடம் அன்பு வைத்திருந்தார். ஆனால் தனது இரண்டாவது மனைவிக்கு முன்னால் ஒருபோதும் அவளை ஆதரிக்க முடியவில்லை. இந்த விஷயமே அவளுக்கு மிகுந்த வலியை தந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் தனது பழைய இலைப்பச்சை லைட் கிரீன் நிறச்சூட்டை அணிந்து கொண்டு துப்பட்டாவை சரிசெய்துவிட்டு கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொண்டு பின்னர் புன்னகைக்க முயற்சித்தாள். ஆனால் அந்த புன்னகை கண்கள் வரை செல்லவே இல்லை. அவள் தாயின் புகைப்படத்திற்கு முன் கைகளை கூப்பி வணங்கிவிட்டு மெல்ல மெல்ல திருமண மண்டபத்தை நோக்கி நடந்தாள். மறுபுறம் மோகன் மண்டபத்திற்குள் ஏற்கனவே வந்து சேர்ந்திருந்தான். சொந்த பந்தங்கள் அவனைக் கண்டதும் சூழ்ந்து கொண்டனர். அட, மோகன் வந்துவிட்டான். நகரத்து பையன் எப்படியோ வந்து சேர்ந்திட்டான். வா, முதலில் சிற்றுண்டி சாப்பிடு என்றனர். ஆனால் மோகனின் வழக்கம் என்னவென்றால் அவன் முதலில் சூழலை முழுமையாக கவனித்துவிட்டுத்தான் நிம்மதியாக உட்காருவான். அவன் மண்டபத்தின் ஒரு மூலையில் நின்று கொண்டு சுற்றிலும் பார்வை செலுத்தத் தொடங்கினான். மறுபுறம் சமையலறை அருகில் கௌரியிடம் பெரிய பெரிய ஸ்டீல் தட்டுகளை கொடுக்கச் சொன்னார்கள். ஒன்றில் இனிப்புகள் வைக்கப்பட்டன, மற்றொன்றில் நீர்க்கோப்பைகள் வைக்கப்பட்டன. யாரோ ஒருவர், மகளே, கொஞ்சம் புன்னகையுடன் விருந்தினர்களுக்கு கொடு. திருமண வீடு இது என்றார். கௌரி லேசான புன்னகையை வரவழைக்க முயன்றாள். இன்னும் சில கணங்களில் அவளுடைய இந்த புன்னகை யாரோ ஒருவரின் முழு உலகத்தையே மாற்றப்போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. நண்பர்களே, திருமண மண்டபம் இப்போது முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இளஞ்சிவப்பு, பிங்க் மற்றும் வெள்ளை நிறத் துணிகள் காற்றில் பறந்து கொண்டிருந்தன. நாற்காலிகளில் அமர்ந்திருந்த விருந்தினர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் குழந்தைகள் பலூன்களுடன் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எங்கோ பெண்கள் மணமகள் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த சூழலிலும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருந்தது. மறுபுறம் மோகன் தனது கருப்பு மோட்டார் சைக்கிளை மெல்ல மெல்ல மண்டபத்தின் முக்கிய நுழைவாயிலை நோக்கி ஓட்டி வந்தான். அவன் பைக்கின் வேகத்தை குறைத்தான். எதிரே பல விருந்தினர்களின் மோட்டார் சைக்கிள்களும் கார்களும் நின்று கொண்டிருந்தன. உள்ளே செல்வதற்குள் அவன் ஒரு கணத்திற்கு அங்கேயே நின்றான். அப்போதுதான் மண்டபத்திற்குள்ளிருந்து ஒரு வயதான பெண்மணி குரல் கொடுத்து, அட கௌரி, சீக்கிரம் இங்கே வா. எந்த புதிய விருந்தினர் வந்தாலும் அவர்களுக்கு முதலில் இனிப்பும் தண்ணீரும் கொடு. இது நமது கிராமத்தின் வழக்கம் என்றார். சரிங்க பாட்டி, கௌரி கூறினாள். மதிப்புடன் தன் தலையை வணங்கிய அவள் ஸ்டீலாலான ஒரு சுத்தமான தட்டினை எடுத்து அதில் புதிய இனிப்புகளை அழகாக வைத்தார். அதனுடன் ஸ்டீல் கிளாஸ் ஒன்றையும் குளிர்ந்த நீர் நிறைந்த குடுவையையும் வைத்துக்கொண்டாள். பிறகு அவள் மெல்ல மெல்ல பந்தலின் முக்கிய வாயிலை நோக்கி நடந்து சென்றாள். அடுத்த சில கணங்கள் அவளது மொத்த வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பது அவளுக்கு எங்கே தெரிந்திருக்கப் போகிறது. மறுபுறம் மோகன் இன்னும் பைக்கில் அமர்ந்து கொண்டே சுற்றியுள்ள சூழலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது பார்வை எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு பெண் மீது விழுந்தது. வெளிச்சமான பச்சை நிற எளிய சுடிதார், எந்தவித நகைகளும் இல்லாமல், முகத்தில் ஒருவித அப்பாவித்தனம், கண்களில் ஆழ்ந்த வலி மற்றும் கைகளில் இனிப்பு மற்றும் தண்ணீர் வைக்கப்பட்ட தட்டுடன் அவள் நேராக அவனது பைக் அருகில் வந்து நின்றாள். அவள் தனது இரு கைகளாலும் தட்டை நீட்டியவாறு மெல்லிய குரலில், நமஸ்தே, முதலில் இனி சாப்பிடுங்கள், பிறகு உள்ளே வாருங்கள் என்றாள். மோகன் ஏதோ சில கணங்களுக்கு அங்கேயே ஸ்தம்பித்து நின்றான். அவன் இனிப்பின் மீது பார்க்கவில்லை. அவனது பார்வை கோரியின் முகத்தின் மீது மட்டுமே இருந்தது. இவ்வளவு எளிமை, இவ்வளவு நயப்பு, அதிலும் முகத்திலோ எத்தனையோ வலிகளின் நிழல்கள். மோகன் முதன்முறையாக ஒரு பெண்ணை இந்த நிலையில் பார்த்து கொண்டிருந்தான். கோரி மீண்டும் மெதுவாக, இனிப்பு ஆறிவிடும், எடுங்கள் என்றாள். மோகன் தன் சிந்தனைகளிலிருந்து வெளியே வந்தது போல் லேசான புன்னகையுடன் இனிப்பை உயர்த்தினான். நன்றி. கோரி தன் தலையை குனிந்து கொண்டாள். அதே நேரத்தில் ஒரு பலத்த காற்று வீச கோரியின் துப்பட்டா லேசாக நழுவி அவளது தோளிலிருந்து விழ ஆரம்பித்தது. அவள் பயந்து போய் ஒரு கையால் துப்பட்டாவை சரிசெய்தாள். மற்றொரு கையில் இருந்த தட்டு தள்ளாடியது. மோகன் உடனடியாக முன்னால் வந்து தட்டு கீழே விழுந்துவிடாமல் தடுத்துவிட்டான். இருவரின் கைகளும் ஒரு கணத்திற்கு ஒன்றுக்கொன்று தொட்டுக்கொண்டன. இருவரும் ஒரே நேரத்தில் கைகளை பின்னால் இழுத்து கொண்டனர். சில வினாடிகளுக்கு இருவரின் கண்களும் ஒருவருக்கொருவர் விலகவே இல்லை. பின்னால் நின்று கொண்டிருந்த 4-5 பெண்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு பெண் சிரித்துக்கொண்டே, அடே பாருங்கள், நகரத்து பையன் கோரியை பார்த்தபடியே இருக்கிறான் என்றாள். மற்றொரு பெண் சிரித்துக்கொண்டே, முதல் பார்வையிலேயே ஏதோ நடந்திருக்கிறது போலிருக்கிறது என்றாள். மூன்றாவது பெண் மெதுவாக, நாம் இதுவரை கோரியை எந்த பையனுடனும் பேச பார்த்ததே இல்லையே என்றாள். அனைத்து பெண்களும் கலகலவென்று சிரித்தனர். அவர்களின் சிரிப்பைக் கேட்டு கோரியின் முகம் வெட்கத்தால் சிவந்து போனது. அவள் உடனடியாக பார்வையை தாழ்த்திக் கொண்டாள்.
மோகனும் லேசாக புன்னகைத்தான். அப்போதுதான் பின்னாலிருந்து அவனது மாமியின் குரல் கேட்டது. அடே மோகன், வெளியேவே நின்று கொண்டிருப்பாயா என்ன? உள்ளேயும் வாப்பா. மோகன் பைக்கிலிருந்து கீழே இறங்கினான். ஆனால் அவனது கால்கள் உள்ளே சென்று கொண்டிருந்தன. பார்வையோ அடிக்கடி திரும்பி கோரியையே பார்த்து கொண்டிருந்தது. கோரியும் அவனது செல்வதை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவளை இந்த அளவுக்கு மரியாதையுடன் யாராவது பார்த்தது இதுவே முதல் முறை போலும். ஆனால் அவர்களின் இந்த மௌனச் சந்திப்பு அதிக நேரம் மறைந்திருக்க முடியவில்லை. தூரத்தில் நின்று கொண்டிருந்த கோரியின் சித்தியின் பார்வை அவர்கள் மீது விழுந்துவிட்டது. அவளது முகம் கோபத்தால் சிவந்தது. அவள் விரைவான அடிகளுடன் கோரியை நெருங்கி அனைவரின் முன்னேயும் அதட்டியவாறு, இங்குதான் நின்று கொண்டிருப்பாயா அல்லது வேலையும் செய்வாயா? விருந்தினர்களுக்கு இனிப்பு கொடுக்க அனுப்பப்பட்டாயா அல்லது பேசிக் கொண்டிருக்கவா? என்றாள். கோரி பயந்து போய் உடனடியாக தலையை குனிந்து கொண்டாள். நான் சும்மா என்று அவள் கூற முயன்றபோது சித்தி அந்த பேச்சை பாதியிலேயே தடுத்து, ஞாபகம் வைத்துக்கொள், உனது தகுதிக்குள் இரு. பெரிய வீட்டு மனிதர்களை பார்ப்பதைப் பற்றி யோசிக்கவும் செய்யாதே. போ, அங்கே விருந்தினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றார். சுற்றியிருந்த பலரும் இதையெல்லாம் பார்த்தனர். சிலர் வருத்தத்துடன் தலையை ஆட்டினார்களே தவிர யாரும் எதுவும் பேசவில்லை. மோகனும் இதையெல்லாம் கேட்டுவிட்டான். அவனது முகத்தின் புண்ணியம் மறைந்துவிட்டது. அவன் தன் மாமியிடம் சென்று மெதுவாக, மாமி, அந்த பெண் யார் என்று கேட்டான். மாமி ஒரு நீண்ட மூச்சை விட்டு, அவள் பெயர் கோரி, அப்பா. மிகவும் நல்ல மற்றும் பண்பான பெண். சில மாதங்களுக்கு முன்பு அவளது தாய் இறந்துவிட்டார். அதன் பிறகு அவளது தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அன்றிலிருந்து அந்த பாவம் செய்தவளின் வாழ்க்கையே மாறிவிட்டது. பகலும் இரவும் வேலை செய்கிறாள். ஆனால் யாரிடமும் எதற்காகவும் புகார் செய்வதில்லை என்றார். மோகன் சில கணங்கள் அமைதியாக இருந்தான். அவனது பார்வை மீண்டும் கோரி மீது விழுந்தது. அவள் அனைவருக்கும் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். முகத்தில் களைப்பு இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு விருந்தினரையும் புன்னகையுடன் வரவேற்றுக் கொண்டிருந்தாள். மோகனின் மனதில் முதன்முறையாக வெறும் ஈர்ப்பு மட்டுமல்லாமல் ஒரு ஆழமான மரியாதை உருவானது. இந்த பெண்ணின் புன்னகைக்கு பின்னால் மிகப்பெரிய வலி மறைந்திருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அந்த வலியைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவன் இக்கிராமத்திலிருந்து திரும்பப் போக முடியாது போலும். நண்பர்களே, திருமணத்தின் அனைத்துச் சடங்குகளும் இரவு நெருங்க நெருங்க முடிவுக்கு வந்தன. வாத்தியங்களின் சத்தம் இப்போது மெல்ல மெல்ல நின்றது. விருந்தினர்கள் ஒவ்வொருவராக தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். சில மணி நேரங்களுக்கு முன்பு சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்த பந்தபகுதியில் இப்போது சிதறிய நாற்காலிகள், பாதிவாடிய பூக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே தென்பட்டனர். மோகனும் தனது மாமாவுடன் வீட்டிற்கு திரும்பிவிட்டான். ஆனால் அந்த இரவில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் கண்களை மூடும்போதெல்லாம் அந்த முகம் மீண்டும் மீண்டும் அவன் கண்முன்னே வந்து நின்றது. வெளிச்சமான பச்சை நிற சுடிதார், கையில் இனிப்புத் தட்டு, உள்ளிருந்து ததும்பும் அப்பாவித்தனமான கண்கள். அவன் படுக்கையில் புரண்டு படுத்துக்கொண்டு மாடியின் மீதுள்ள கூரையை பார்க்கத் தொடங்கினான். அவனுக்கு புரியவில்லை அந்த பெண்ணிடம் தன்னை வாரம் வார நினைவூட்டும் விஷயம் என்னவென்று. ஒருவேளை அவளது எளிய தோற்றம், அமைதி அல்லது எந்த பதிலும் அளிக்காமல் அவள் சகித்துக்கொண்ட அந்த அவமானம். விடியற்காலைக்கு முன்பே மோகனின் கண் விழித்துவிட்டது. அவன் முற்றத்தில் வந்து அமர்ந்தான். அப்போது அவனது அத்தை தேநீருடன் வந்தார். புன்னகையுடன் கேட்டார், என்ன விஷயம் மோகன், இன்று இவ்வளவு காலையில் விழித்துவிட்டாய்? மோகன் லேசாக சிரித்துவிட்டு, ஒன்றுமில்லை, தூக்கம் சீக்கிரமே கலைந்துவிட்டது என்றான். அத்தை அவனை சிறுவயதிலிருந்து அறிந்தவர் என்பதால் விஷயம் வேறு என்பதை உடனடியாக புரிந்து கொண்டு சிரித்துக்கொண்டே கேட்டார். உண்மையைச் சொல் மகனே, நேற்றைய திருமணத்தில் யாராவது உன் இதயத்தை தட்டிவிட்டார்களா? மோகன் ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு மெதுவான குரலில் கூறினான், அத்தை, நேற்று கூட விருந்தினர்களுக்கு இனிப்பு வழங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் பெயர் கோரிதானே? அத்தையின் முகம் தீவிரமானது. அவர் நீண்ட மூச்சுவிட்டு பதிலளித்தார், ஆம் மகனே, அவளது பெயர் கோரிதான். அவளுடன் ஏன் இப்படிப்பட்ட நடத்தை நடத்தப்படுகிறது அத்தை? அத்தை சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பேசினார். அவளது கதையைக் கேட்டால் ஒருவேளை உன் இதயமும் அழுதுவிடும். மோகன் எதுவும் பேசாமல் அவரது பேச்சை கேட்கத் தொடங்கினான். அத்தையின் கண்களும் நனைந்திருந்தன. அவள் முற்றத்தில் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தாள். பசுக்களுக்கு தீவனம் போட்டாள். கிணற்றிலிருந்து நீர் இறைத்தாள். சமையலறையை சுத்தம் செய்து அடுப்பை மூட்டினாள். அப்போது அவளது சித்தி வெளியே வந்தார். அவரது கைகளில் துணிகளின் பெரிய மூட்டை ஒன்று இருந்தது. அந்த மூட்டையை கோரியின் மீது வீசிவிட்டு அவர் கூறினார், இந்த துணிகள் அனைத்தையும் இன்று துவைத்துவிடு. கேள், மதியத்திற்குள் தோட்டத்திற்கு உணவையும் கொண்டு சேர்த்துவிடு. கோரி மெதுவாக கூறினாள், சரி. அப்போது அவளது தந்தை வெளியே வந்தார். கோரி காலை முதல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதை அவர் கண்டார்.
அவர் தன் பாக்கெட்டிலிருந்து 100 ரூபாயை எடுத்து கோரியை நோக்கி நீட்டினார். மகளே, உனக்காக எதையாவது வாங்கிச் சாப்பிட்டுக்கொள். கோரி அந்த பணத்தை வாங்க முற்பட்டபோது சித்தி குறுக்கிட்டு கூறினார், இவ்வளவு பணத்தை ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? வீட்டில் என்ன உணவு பற்றாக்குறையா? புதிய அன்னை வந்தவுடன் கௌரியிடம் மகளின் வேலையை செய்ய சொல்லாமல் ஒரு வேலைக்காரியின் வேலையை செய்ய சொல்லத் தொடங்கினார். அவள் காலையில் 4 மணிக்கு எழுந்து இரவு 11 மணி வரை வேலை செய்து கொண்டே இருப்பாள். யாரிடமும் எதற்காகவும் ஒருபோதும் புகார் செய்வதில்லை. உன்னுடைய மாமா அவளது தந்தைக்கு எத்தனை முறையோ புரிந்து வைத்தார். ஆனாலும் அந்த ஏழை மனிதன் வீட்டின் அமைதிக்காக ஒவ்வொரு முறையும் அமைதியாகவே இருந்துவிட்டான். மோகன் ஒரு பெருமூச்சு விட்டான். அவனது மனதில் கௌரி மீதான மரியாதை மேலும் அதிகரித்தது. இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு கூட அவளது முகத்தில் எந்த ஒரு புகாரும் இல்லையே என்று அவன் தனக்குள் நினைத்து கொண்டான். மறுபுறம் கௌரியின் காலை வழக்கம் போல் இருட்டிலேயே தொடங்கியது. அவள் முற்றத்தில் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தாள். மாடுகளுக்கு தீவனம் வைத்தாள். கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்தாள். சமையலறையை சுத்தம் செய்தாள். அடுப்பை மூட்டினாள். அதற்குள் அவளது சித்தி வெளியே வந்தாள். அவளது கையில் துணிகளின் ஒரு பெரிய மூட்டை இருந்தது. அந்த மூட்டையை கௌரியின் மீது வீசிவிட்டு அவள் கூறினாள், இந்த துணிகள் அனைத்தையும் இன்று துவைத்துவிடு. மேலும் கேள், மதியத்திற்குள் விவசாய நிலத்திற்கும் உணவு கொண்டு போய் சேர்த்துவிடு. கௌரி மெதுவாக சரி என்றாள். அதற்குள் தந்தை வெளியே வந்தார். கௌரி காலை முதலே தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். அவர் தனது பாக்கெட்டிலிருந்து 100 ரூபாயை எடுத்து கௌரியை நோக்கி நீட்டினார். மகளே, உனக்காக எதையாவது வாங்கிச் சாப்பிட்டுக்கொள். கௌரி அந்த பணத்தை வாங்கப் போகும்போது சித்தி குறுக்கிட்டாள். இவ்வளவு பணத்தை எதற்காக கொடுக்கிறீர்கள்? வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் குறையவில்லையா என்ன? என்று கூறிவிட்டு தந்தையின் கையிலிருந்து அந்த நோட்டை பிடுங்கிக் கொண்டாள். மேலும், இனிமேல் அவளுக்கு பணம் கொடுக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்றாள். தந்தை அமைதியாகிவிட்டார். அவரது கண்களில் இயலாமை தெளிவாகத் தெரிந்தது. கௌரி புன்னகைத்துக் கொண்டே, பரவாயில்லை பாபுஜி, எனக்கு எதுவும் தேவையில்லை என்றாள். ஆனாலும் இதை கூறும்போது அவளது குரல் நடுங்கியது. தந்தை உள்ளே சென்று விட்டார். அவர் சென்றதும் கௌரி இரகசியமாக தன் தாயின் புகைப்படத்தை பார்த்தாள். இன்று மீண்டும் அவளது கண்கள் கலங்கின. மறுபுறம் மோகன் கிராமத்தில் சும்மா சுற்றிக் கொண்டிருக்க வெளியே வந்தான். அவன் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது கால்கள் தானாகவே கௌரியின் வீடு இருக்கும் அந்த தெருவை நோக்கிச் சென்றன. அப்போது கௌரி தன் தலையில் கனமான தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு கிணற்றிலிருந்து திரும்பி வருவதை அவன் பார்த்தான். வெயில் கடுமையாக இருந்தது. அவளது கால்கள் வெறுங்காலாக இருந்தன. வழியில் ஒரு கல்லில் அவளது கால் இடறியது. அவள் தடுமாறினாள். குடம் கீழே விழும் தருவாயில் இருந்தது. மோகன் ஓடிச் சென்று குடத்தை தாங்கிப் பிடித்தான். கௌரி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நீங்களா? மோகன் புன்னகைத்தான். போலிருக்கிறது, இன்று மீண்டும் நான் உங்களுக்கு உதவ வேண்டியதாகிவிட்டது. கௌரி லேசாக புன்னகைத்து நன்றி என்றாள். ஒருவேளை இதில் என்று சொல்லிவிட்டு அவள் மேலும் எதுவும் பேச முடியாமல் நின்றுவிட்டாள். மோகன் கேட்டான், அப்படியானால் என்ன? கௌரி தன் பார்சையை கீழே தாழ்த்திக் கொண்டாள். ஒன்றுமில்லை. ஒருவேளை குடம் உடைந்திருந்தால் சித்தி மீண்டும் அனைவரின் முன்னேயும் தன்னை அவமானப்படுத்தியிருப்பாள் என்பது அவளுக்குத் தெரியும். மோகன் எதுவும் சொல்லாமல் குடத்தை மீண்டும் அவளது தலையில் எடுத்து வைத்தான். இருவரும் சில அடிகள் இருவரும் சேர்ந்து நடக்கத் தொடங்கினர். சிறிது நேரம் இருவருக்குமிடையே அமைதி நிலவியது. பிறகு மோகன் கேட்டான், நீ எப்போதும் இப்படி அமைதியாகவே இருக்கிறாயே ஏன்? கௌரி புன்னகைத்தாள். ஒவ்வொரு பதிலையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மோகன் அவளது பதிலைக் கேட்டு சில கணங்கள் அமைதியாகிவிட்டான். இந்த பெண் வெறும் எளிமையானவள் மட்டுமல்ல, உள்ளூர மிகவும் வலிமையானவள் என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். அப்போது எதிரே கிராமத்தைச் சேர்ந்த இருவர் வருவதைக் கண்டனர். அவர்கள் மோகன் கௌதியுடன் நடந்து செல்வதை பார்த்தனர். ஒருவன் மற்றவனிடம் மெதுவாகச் சொன்னான், நகரத்துப் பையனுக்கு கௌரி மீது ஏதோ அதிகப்படியான ஈர்ப்பு வந்திருக்கு போலிருக்கு. மற்றவன் சிரித்துக்கொண்டே கூறினான், அதை விடு மாமா, பெரிய வீட்டு மனிதர்கள் எங்கு ஏழை பெண்களுடன் உறவு வைத்துக் கொள்ளப் போகிறார்கள்? 2 நாட்கள் இருப்பார்கள், பிறகு ஊருக்கு திரும்பி விடுவார்க. அவர்களது பேச்சுகள் கௌரியின் காதுகளையும் எட்டின. அவள் உடனடியாக நின்றாள். அவள் தாழ்ந்த குரலில் கூறினாள், நீங்கள் இப்போது கிளம்புங்கள். ஊர்க்காரர்கள் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புகிறார்கள். மோகன் அவளது கண்களில் பயத்தை முதன்முறையாக கண்டான். அவன் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் கௌரி திரும்பி பார்க்காமல் தன் வீட்டை நோக்கி விரைந்து சென்றாள். மோகன் அவள் செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான். இந்த போராட்டம் வறுமைக்கு எதிரானது மட்டுமல்ல, சமூகத்தின் குறுகிய எண்ணத்திற்கு எதிரானதும் கூட என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். கௌரியின் கண்களில் இருக்கும் பயத்திற்கு பதிலாக
மீண்டும் புன்னகை திரும்பும் வரைதான் இந்த கிராமத்தை விட்டு போகப் போவதில்லை என்று அவன் மனதில் ஒரு முடிவெடுத்தான். நண்பர்களே, காலையின் முதல் கதிர் கிராமத்துச்சு புள்ளித் தெருக்களை எட்டுவதற்கு முன்பே கௌரி வழக்கம் போல் முற்றத்தில் கூட்டிச் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அவளால் ஹோல் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. ஊர்க்காரர்களின் பேச்சுகள், மோகனைப் பற்றிய கவலை மற்றும் சித்தியின் பயம் என அனைத்தும் அவளது மனதில் சுழன்றடித்தன. மறுபுறம் மோகனும் தன் மாமாவின் வீட்டிற்கு வெளியே நின்று நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். தான் அமைதியாக இருந்தால் ஒரு பாவம் அறியாத பெண்ணின் முழு வாழ்க்கையும் பாழாகிவிடும் என்று அவன் முதன்முறையாக உணர்ந்தான். அதே நேரத்தில் அவனது மாமா பதற்றத்துடன் வெளியே வந்தார். மோகன், இப்பதான் ஒரு செய்தி கிடைச்சது. கௌரியின் சித்தி அவளுக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு வயதான மனிதனுடன் திருமணத்தை நிச்சயித்து விட்டாராம். அந்த மனிதனிடம் பணம் இருக்கிறது, ஆனால் குடிப்பழக்கம் உள்ளவன். அவனது முதல் மனைவியும் அவனை விட்டு போய்விட்டாளாம். மோகனின் முகம் முழுவதுமாக மாறியது. என்னம்மா, அடுத்த வாரம் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்காங்களா? மோகன் ஒரு கணமும் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான். மறுபுறம் கௌரியின் வீட்டில் அவளது சித்தி உயர்குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். கேட்டுக்கொள் கௌரி, அடுத்த வாரம் உனக்கு திருமணம் செய்து வைப்போம். பல நாட்களாக எங்களுக்கு பாரமாக வாழ்ந்துவிட்டாய். இனி நாங்கள் எங்கு சொல்கிறோமோ அங்குதான் செல்வாய். கௌரியின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அம்மா, நான் இப்போது திருமணம் செய்ய விரும்பவில்லை. உன் விருப்பத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. இச்சமயத்தில் அவளது தந்தை மெதுவாக, இவ்வளவு விரைவாக முடிவு எடுக்காதே என்றார். ஆனால் சித்தியோ அவரையும் அதட்டினாள். நீங்கள் இடையில் பேசாதீர்கள். தந்தை மீண்டும் அமைதியானார். கௌரி ஓடி தன் அறைக்குச் சென்று தாயின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அம்மா, நான் ரொம்ப களைத்துவிட்டேன். நீங்கள் இருந்திருந்தால் என்னை இப்படி விற்கும் பேச்சை யாரும் பேசியிருக்க மாட்டார்கள் என்று விக்கித்து அழுதாள். அதே நேரம் மோகன் அங்கு வந்து சேர்ந்தான். வாசலில் நின்று கொண்டிருந்த சில ஊர்க்காரர்கள் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தனர். மோகன் உள்ளே வந்து அமைதியான குரலில், கௌரியுடன் யாரும் ஜோர செய்தல், கட்டாயப்படுத்தல் கூடாது என்றான். அனைவரின் பார்வையும் அவன் மீது திரும்பியது. சித்தி கோபமாக, எங்கள் குடும்ப விவகாரத்தில் பேச நீ யார் என்றாள். மோகன் பதிலளித்தான், யாருடைய பெண்ணின் அவமானத்தையும் சகித்துக் கொள்ளாதவன் நான். ஊர்க்காரர்கள் ஒருவருக்கொருவர் முணுமுணுத்தனர். நகரத்துப் பையன் மீண்டும் வந்துவிட்டான் போல் இருக்கிறது. நிஜமாகவே பெண்ணின் பின்னால் சுற்றுகிறான். சித்தி சிரித்துக்கொண்டே கூறினாள், மகனே, பணக்கார வீட்டுப் பையன்கள் ஏழை பெண்கள் மீது கருணை காட்டுவார்கள், ஆனால் திருமணம் செய்ய மாட்டார்கள். 2 நாட்களுக்குப் பிறகு நகரத்திற்கு சென்று விடுவாய். என் மகளைப் போன்ற பெண் வாழ்நாள் முழுவதும் அவமானப்படுவாள். மோகன் அவளது கண்களை பார்த்து கொண்டே, மதிப்பளிப்பதாக நான் வாக்கு கொடுத்தாள் என்றான். உடனே சித்தி உரக்கச் சிரித்துவிட்டு, முதலில் உனது சொந்தக்காரர்களை அழைத்து வா, அவர்களும் உன்னை வீட்டிலிருந்து துரத்திவிடுவார்கள் என்பது புரியும். அப்போது தொலைதூரச் சாலையில் பல வாகனங்கள் வரும் சத்தம் கேட்டது. சில கணங்களில் அடுத்தடுத்து பல பளபளக்கும் கார்கள் வீட்டின் முன்பு வந்து நின்றன. ஒட்டுமொத்த ஊரும் ஆச்சரியத்துடன் பார்த்தது. முன்னால் வந்த காரிலிருந்து ஒரு வயது முதிர்ந்த நபர் இறங்கினார். சில ஆளுகள் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். அட, இவர் தேவேந்திர அகர்வால், நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர், தொலைக்காட்சியில் வருபவர். இதைக் கேட்டு அனைவரும் அதிர்ந்து போயினர். தேவேந்திர அகர்வால் நேராக மோகனிடம் வந்து, மகனே, சொல்லாமல் கிராமத்திற்கு வந்துவிட்டாயா என்றார். மோகன் மிகுந்த மரியாதையுடன் அவரது கால்களில் விழுந்து வணங்கினான். இப்போது கிராம மக்களுக்கு புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுக்கவில்லை. மோகன் சாதாரண இளைஞன் அல்ல, மாறுகாக அந்த பெரிய தொழிலதிபரின் ஒரே மகன்தான். சில கணங்களுக்கு முன்பு வரை அவனை கேலி செய்து கொண்டிருந்தவர்களோ இப்போது மௌனமாக நின்று கொண்டிருந்தனர். மாற்றாந்தாயின் முகத்தில் இயாடவில்லை. தேவேந்திர அகர்வால் கௌரியின் தந்தையை பார்த்து, உங்கள் மகள் மிகவும் பண்பட்டவள். என் மகன் முதல் முறையாக ஒரு பெண்ணைப் பற்றி இவ்வளவு மரியாதையாக பேசியுள்ளான். உங்கள் மகளுக்கும் உங்களுக்கும் சம்மதம் என்றால் நான் அவளை என் மருமகளாக்க விரும்புகிறேன் என்றார். இதைக் கேட்ட கௌரியின் தந்தையின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவர் மோகனின் காலடியில் அமர்ந்து, மகனே, நான் மிகவும் பலவீனமான தந்தை. என் மகளுக்காக என்னால் எப்போதுமே உறுதுணையாக இருக்க முடியவில்லை. என்னை மன்னித்துவிடு என்றார். மோகன் உடனடியாக அவரை தூக்கிவிட்டார். நீங்கள் பெரியவர்கள், இப்படிச் செய்யாதீர்கள். இன்னும் தாமதமாகிவிடவில்லை. கௌரிக்கு உங்களின் ஆதரவு தேவை. கௌரி தனது தந்தையை கட்டிப்பிடித்து விக்கித்து அழுது கொண்டாள். பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த வலி இன்று கண்ணீராக வடிந்தது. இதைக் கண்ட அங்கிருந்த பலரின் கண்களும் ஈரமாகின. மறுபுறம் மாற்றாந்தாய் வெட்டிக்கொண்டே இருக்கையில் கோரி முன்வந்து தொண்டையடைக்க, மகளே,
என்னிடம் பெரிய தவறை இழைத்துவிட்டேன், முடியுமானால் என்னை மன்னித்துவிடு என்றாள். கோரி சில கணங்கள் மௌனமாக இருந்துவிட்டு மெதுவாக, நான் பட்ட வலியை ஒருபோதும் மறக்க முடியாது, ஆனால் தாய் எனக்கு வெறுக்க கற்றுக் கொடுக்கவில்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்றாள். இதைக் கேட்டு சித்தி அழுதுவிட்டாள். சில மாதங்களுக்குப் பிறகு அதே ஊர்கோயிலில் மிக எளிய முறையில் மோகனுக்கும் கோரிக்கும் திருமணம் நடந்தது. ஆடம்பரம் இல்லை, ஆரவாரம் இல்லை, சொந்தங்களின் வாழ்த்துகள் மட்டுமே இருந்தன. திருமணத்திற்கு முன் கோரி தன் தாயின் படத்திற்குச் சென்று விளக்கேற்றி நடுங்கும் கைகளால் தொட்டு புன்னகையுடன், அம்மா, இன்று உன் மகள் தன் சொந்த வீட்டிற்குச் செல்கிறாள், இன்று நீ இருந்திருக்கலாமே என்றாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மோகன் அமைதியாக அவள் அருகில் நின்று எதுவும் சொல்லாமல் அவளது கையை பற்றிக் கொண்டான். கோரி முதன்முறையாக மனம் திறந்து புன்னகையுடன் அவனது முகத்தை பார்த்தாள். பிரியாவிடை பெறும்போது தந்தை அவளைத் தழுவி, மகளே, இயலாத இந்த தந்தையை மன்னித்துவிடு என்றார். கோரி அழுதுகொண்டே அவரது கண்ணீரைத் துடைத்து, அப்பா, மகள் எப்போதுமே தந்தையிடம் கோபமாக இருக்க மாட்டாள், இனி நீங்கள் உங்கள் கவனிப்பை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றாள். மோகனும் முன்னோக்கி வந்து அவரது கால்களை தொட்டு வணங்கி, இன்றிலிருந்து கோரியின் புன்னகை எனது மிகப்பெரிய பொறுப்பு, அவளை எப்போதுமே தனிமையாக உணரவிடமாட்டேன் என்றான். வாகனம் மெல்ல ஊரை விட்டு வெளியேறியது. கோரி திரும்பித் தன் வீடு, முற்றம், தாயின் நினைவுகளை கடைசி முறையாக பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் இந்த முறை வலியை விட புதிய வாழ்வின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. நண்பர்களே, மனிதனின் அடையாளம் அவனது செல்வத்தாலோ வறுமையாலோ அல்ல, மாறாக அவனது நல்ல பண்புகள், சுயமரியாதை மற்றும் நல்ல குணத்தால்தான் அமைகிறது என்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே யாரையும் சிறியவராக நினைத்து ஒருபோதும் அவமதிக்கக் கூடாது.